அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியல, கொஞ்சம் சீசன் டைம் கம்மி ஆயிடுச்சு இல்லையா? அதோட புரட்டாசி மாசம் நாளில இருந்து பிறக்க போது கொஞ்சம் நாங்க ஃப்ரீ ஆயிட்டோம். பதிவு எடுக்கலாம் நான் வந்து உட்கார்ந்தோடனே பாத்தீங்கன்னா என்னோட மாமா வந்து உட்காந்துட்டாரு. இன்னைக்கு நான் பதிவு சொல்ல போறேன் அப்படின்ட்டாரு. இருங்க, நீங்க போடுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். இன்னைக்கு எங்க மாமா தான் சொல்ல போறாருன்னு சொல்லி நானா வாலண்டரியா உட்காந்து பேசுறேன்னு தெரியல. இன்னைக்கு மாமா பதிவுல நான் தான் சொல்ல போறேன் அப்படின்ட்டாரு. எப்படி சொல்றாருன்னு பாப்போம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். இன்று எந்தெந்த கம்பெனி எந்தெந்த ஊருக்கு போவது என்பதை பார்க்கலாம். ஆரணி தனுஷ் நாடக மன்றம், வள்ளிமேடுப்பேட்டை அடுத்த ஏதானெமிலி. அடுத்தது ராஜேஸ்வரி. என்னோட ஹஸ்பண்ட் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பேசினாரு. அதுக்கப்புறம் இல்ல ஃபர்ஸ்ட் டைமா பேசினால எனக்கு இவ்வளவுதான் வருது, நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படியே கண்டினியூ பண்ணா அவருக்கும் வந்துடும். போடட்டும், அவரும் பதிவு போட்டோம்ல. ஏன்னா நம்ம கலைத்துறையிலேயே பாத்தீங்கன்னா நாடக கலைஞர்கள் நிறைய பேருக்கு அவங்க அக்கா விட மாமாவை ரொம்ப பிடிக்கும். அவர் எல்லார்கிட்டயும் ரொம்ப பாசமா பேசுவாருங்களா. என்னடா கண்ணு சரிடா ராஜா அப்படி பேசுவார். அதனால அக்கா உங்களை விட எங்களுக்கு மாமா பேசுறதுதான்க்கா பிடிக்கும் அப்படின்னு எங்க தம்பிங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாடகம் கொடுக்க வர ஊர் மக்கள் கூட நிறைய பேர் எங்க பொண்ணை விட எங்களுக்கு எங்க மரும்புள்ளதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. கலை ரசிகர்களாகிய உங்களுக்கு உங்க சகோதரிய பிடிக்குமா இல்ல உங்க மச்சான பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆவணி மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த உட்பகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆவணி மாதம் இன்னைக்கோட முடியுது. நாளையில இருந்து புரட்டாசி மாசம். புரட்டாசி மாசத்துல இருந்து நாடகங்கள்லாம் கொஞ்சம் குறைவாதான் இருக்கும். 5 சனிக்கிழமை மட்டும்தான் நாடகம் இருக்கும். சில மன்றங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில இருக்கும். மற்ற நாள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 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 கம்பெனிக்கு இருக்கிறதே பெரிய விஷயம். ஒரு நாள்ல ஒரு மன்றத்துக்கு நாடகம் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அதனால பதிவு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. புரட்டாசி மாசம் பிறந்தாலே நாடகங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஆனா கம்பல்சரி சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பதிவு போட்டுடலாம். ஆரணி தனுஷ் நாடக மன்றம், வெள்ளிமேடுப்பேட்டை அடுத்த ஏதானெமிலி. ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், காஞ்சிபுரம் அடுத்த ஐயங்கார் குளம். ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், வேலூர் ப்ளூ சினிமா தியேட்டர் அடுத்த விருபாட்சிபுரம் மாரியம்மன் கோவில் தெருவில் நாடகம். குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், திமிரி பரதராமி அடுத்த மோட்டுகுடிசை. ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், கலவை அடுத்த அகரம். கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம், வாலாஜாபாத் அடுத்த அவலூர் பெருங்கரம்பூர். வடையிலுப்பை பரணி நாடக மன்றம், ஓச்சேரி அடுத்த பெருங்கரும்பூர். ஆரணி சபரி நாடக மன்றம், வாலாஜா வள்ளுவம்பாக்கம் அடுத்த செங்காடு அடுத்த மோட்டூர்ல நாடகம். மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம், கலவை அடுத்த பரிக்கல்பட்டு. காஞ்சி கௌரி நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த கீழ் செம்பேடு. ஆரணி வினிதா நாடக மன்றம், செஞ்சி அனந்தபுரம் அடுத்த பழைய கருவாச்சி. கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம், திமிரி அடுத்த சாத்தூர். ஆரணி ராஜா நாடக மன்றம், பாலு செட்டி சத்திரம் அடுத்த மேட்டுக்குப்பம். வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம், செங்கல்பட்டு வள்ளிபுரம் அடுத்த இரும்புலிச்சேரி. இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.